எனக்கு ஒன்றுமே புரியலை. எல்லாரும் சொல்கிறாங்க 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டது, 1950 இந்தியா குடியரசு நாடாக மாறிவிட்டது, ஆகஸ்ட் 15 சுதந்திர திருநாள், ஜனவரி 26 குடியரசு நாள் என்று எல்லாரும் சொல்கிறாங்க. எனக்கு உண்மையிலே புரியல, எப்படி இது, எப்போது இந்தியாவில் மக்களாட்சி மலர்ந்தது, எப்போது ஜனநாயகம் மலர்ந்தது என்று எனக்கு புரியல. பாபருடைய மகன் ஹிமாயின், ஹிமாயினுடைய மகன் அக்பர், அக்பருடைய மகன் ஜஹாங்கீர் மகனுடைய மகனாக வருவது, ஆட்சி செய்வது மக்களாட்சி, மன்னராட்சி. ஹைதர் அலி, திப்பு சுல்தான் மக்களாட்சி. விஜயாலய சோழன், அனபாய சோழன், சுந்தர சோழன், அவருடைய மகன் ராஜராஜ சோழன், அவருடைய மகன் ராஜேந்திர சோழன், அவருடைய மகள் வழி வாரிசு குலோத்துங்க சோழன் நாட்டை தொடர்ச்சியாக ஆள்வது மன்னராட்சி. ரகுநாத சேதுபதி, விஜய ரகுநாத சேதுபதி, பாஸ்கர சேதுபதி, செல்லமுத்து சேதுபதி, முத்துராமலிங்க சேதுபதி என்று அவருடைய வாரிசுகள் ஆள்வது மன்னராட்சி. கருணாநிதி மகன் ஸ்டாலின், ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் ஆடுவது எப்படி மக்களாட்சியா இருக்க முடியும்? பாபருடைய மகன் ஹிமாயினும், ஹிமாயினுடைய மகன் அக்பரும் ஆளுவது மன்னராட்சி என்றால், கருணாநிதி மகன் ஸ்டாலினும், ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஆளுவது எப்படியா மக்களாட்சி? மன்னராட்சி தானே. இதை எதிர்த்து பேச திமுகவில் ஆண்மையுள்ள, தெம்புள்ள, திராணியுள்ள, துணிச்சல் உள்ள, சுயமரியாதை உள்ள, தன்மானம் உள்ள ஒரு ஆம்பளை கூட இல்லை. அதாங்க பிரச்சனை. ஒருத்தன் கூட இல்லை. உதயநிதி உருண்டு வந்த பாதை, உதயநிதி கடந்து வந்த பாதை, உதயநிதி நகர்ந்து வந்த பாதை. கட்சிக்கு வந்து 3 வருஷம் தான் ஆச்சு. 3 வருஷத்துல உதயநிதி கடந்து வந்த பாதை உதயநிதி டைரின்னு போடுறான். உதயநிதி ஸ்டாலின் சிஐஏ குடியுரிமை சட்ட போராட்டத்தில் கலந்து கொண்டு கைதானார், அதனால் அவருக்கு இந்த பதவிங்கிறான். குடியுரிமை சட்ட போராட்டத்தில் கைது பண்ணி மண்டபத்தில் வச்சு வீட்டில் கொண்டு இறக்கி விட்டாங்க. இது கைதான். இந்தி தெரியாது போடா என்று டிஷர்ட் போட்டு இந்திக்காரனை மிரட்டினார் உதயநிதி, அதனால் அவருக்கு வந்து அமைச்சர் பதவி. ஒரு டிஷர்ட் போட்டதுக்காக பிளாங்க்ஸ் டு திராவிடியன் ஸ்டாக் அப்படின்னு போட்டாரு, யூடியூப்ல ட்விட்டர்ல வந்து போட்டாரு, அதனால அவர் வந்து அமைச்சர் பதவின்றான். நான் தெரியாம கேட்கிற, திமுகவில் இந்த பகுதியில் மானத்தோடும் அறிவோடும் திமுகவுடைய கருப்பு சிவப்பு கரைவேட்டியை கட்டிக்கொண்டு, கஞ்சி போட்ட சட்டையை போட்டுக்கொண்டு, காரிலே கருப்பு சிவப்பு கொடியை போட்டுக்கொண்டு, கருணாநிதி படத்தையோ உதயநிதி ஸ்டாலின் படத்தையோ ஸ்டாலின் படத்தையோ சட்டையில வைத்துக்கிற உங்களை பார்த்து கேட்கிற, உதயநிதி ஸ்டாலின் வந்த பிறகுதான் திமுகவுடைய திராவிட கொள்கை அடுத்த தலைமுறைக்கு போய் சேர்ந்தது என்றால், நீங்களா என்ன புடுங்கிட்டு இருந்தீங்க? நீங்க என்ன புடுங்கிட்டு இருந்தீங்களா? திமுகவுடைய இலக்கிய பேச்சாளர்கள், ஆண்மை உள்ளவர்கள் யாருமே இல்லையா? ஆர் ஆசாவுக்கும், திருச்சி சிவாவுக்கும், தங்கம் தென்னரசுக்கும், கனிமொழிக்கும் இல்லாத தகுதி உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன வந்துச்சு? எங்க அண்ணன் மணிசந்தி சொன்னது போல, கருணாநிதியின் பேரன் ஸ்டாலின் அவர்களுடைய மகன் என்பதை தாண்டி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்க ஒரு தகுதியை சொல்லுங்க. எங்க கட்சியில இருந்து அந்த கட்சிக்கு ஒருத்தர் போயிருக்காரு, பேட்டா காசும் பெட்ரோல் கன்வீனியன்ஸுக்காக. அவர் கூட 4 திருக்குறளை பேசிடுவார். இப்ப அவர் தான் முட்டு கொடுப்பதில் அவருக்கும் யூடியூபர் சுபவிக்கும் கடுமையான போட்டி. யார் வந்து கடுமையா முட்டு கொடுப்பது? உதயநிதி ஸ்டாலின் வாழ்க என்ற கோஷம் விண்ணை முட்டுகிற கோஷம், உன் கோஷமா என் கோஷமா? நான் கத்துனா இமயமலை வரைக்கும் போய் சேருங்கிறார் யூடியூபர் சுபவி. இல்ல நான் கத்துனா எவரெஸ்டுக்கே போவுங்க எங்க அண்ணன் ராஜீவ்காந்தி. 2 பேருக்கும் போட்டி கடுமையா. உதயநிதி வாழ்க அன்னு சொல்லிட்டேன். வெளிப்படையா சொல்லிட்டாங்க திமுக. எப்பா, திமுகவில் வெக்கம், மானம், சூடு, சொரணை, சுயமரியாதை, தன்மானம் பார்த்தா திமுகவில் இருக்க முடியாது. திமுகவில் இருக்கிறதுலேயே சுயமரியாதையும் தன்மானம் கொண்ட ஒரே ஒரு ஆம்பளை, ஒரே ஒரு தமிழர் இருக்கானா, அது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜ் மட்டும்தான். ஒரு ஆம்பளை, ஒரே ஒரு ஆம்பளை திமுகவில். அவன் ஒருத்தன் தான் வாழ்த்தே சொல்லலைங்க, வாழ்த்தே சொல்லலை. மற்ற எல்லா பேரும் எங்கள் சின்னவரே, எங்கள் இளையவரே, 3வது கலைஞரே, 4வது பெரியாரே, 2வது ஸ்டாலினே, 1வது உதயநிதியே. இவங்க இப்படி ஒரு கேடுகட்ட இயக்கத்தை, எப்பேற்பட்ட இயக்கம் அது? திமுகவில் இருக்க யாராவது ஒளிஞ்சு நின்று சாட்டை துருவனுடைய பேச்சு அங்கே கேட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சொல்றேன், என்ன பேசுறான், வழக்கு போடலாமா, என்ன பாயிண்ட் சிக்கும்? முடியாது. சிறுத்தை சிக்கும்டா, சிறுவண்டு சிக்கும் சிறுத்தை சிக்குமாங்கிற மாதிரி. உங்களை வச்சு செய்யத்தாண்டா எங்க அண்ணன் என்னை கூட்டு வந்திருக்காரு. உங்களை வச்சு செய்யத்தான். நான் கொள்கையெல்லாம் பேச போறது இல்லை. என் கொள்கை
இந்த திமுக என்கிற கட்சியை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்துவதாண்டா நாம் தமிழர் கட்சியுடைய முதல் கொள்கை. நினைச்சுக்கிட்டு இருக்கான் சீமானுடைய தம்பிகள் வழக்கு போட்டா பயந்துருவான், சிறைக்கு தூக்கி போட்டா பயந்துருவான், குண்டாஸ் போட்டா பயந்துருவான். மயிரில் கூட பயப்பட மாட்டான். மயிரில் கூட என் குடும்பம் என் பிள்ளைகள் வச்சு நான் வருத்தப்பட்டேன், கண்ணீர் விட்டேன். ஆனால் சிறையில் இருந்தபோது ஒரு நாள் கூட நான் பயப்படல. எங்க அண்ணன் ஹிமாயின் வந்து பார்த்தாரு, எங்க அண்ணன் மனுஷன் வந்து பார்த்தாரு. நான் எப்படி சிரிச்ச முகத்தோடு இருப்பேன் தெரியுமா? சிறையுடைய செல்லப்புள்ள மாதிரி வச்சிருந்தாங்க. என்னைய ஜாலியா இருந்தேன். ஜெயிலுக்கு போனா எல்லாரும் மெலிஞ்சி ஒட்டி வருவான். நான் ஜெயிலுக்கு போய் நல்லா உடம்பு பெருத்து வந்தேன், பலபலன்னு வந்தேன். என்ன ஜெயிலு? சிறை கட்டியதே எங்களுக்கு தான். எங்கள் பாட்டன்கள் பார்க்காத, முத்துராமலிங்க தேவர் பார்க்காத சிறையா? வாவு சிதம்பரனார் பார்க்காத சிறையா? காமராஜரும் கக்கனும் பார்க்காத சிறையா? ஜீவானந்தம் பார்க்காத சிறையா? நாங்க பார்த்துட்டோம். இப்போ ஜெயில வெஸ்டர்ன் டாய்லெட். எங்க பாட்டன் வாவுசி இருக்கும்போது மண் சட்டி. என் மண் சட்டியில ஒரு பெரிய பணக்காரன் அன்றைக்கு 50,000 ரூபாய்க்கு சம்பளம் வாங்கி வாதாடி ஒரு வழக்கறிஞர் மண் சட்டியில கழிவறையை பயன்படுத்திருக்கிறான். அப்ப நாமளை எம்மாத்திரம் மாடு கூட இழுக்க திறக்கிற செக்காலத்துக்கு நம்ம பாட்டம் வாவுசி. கை வந்து போச்சு. சுப்பிரமணிய சிவாவுக்கு குஷ்டம் வந்துருச்சு. அதை விட நம்ம என்ன அடங்கவே மாட்டோம். வாய்ப்பே இல்லை. நீ அடக்கிடலாம் நினைக்கிற. அவன் பணம் கொடுத்து விலை பேசி பார்க்கலாம்னு நினைச்சான். அதுக்கு ராஜீவ் காந்தி கிடையாது. நம்ம அதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம விலை பேச மாட்டோம். அடிமாடு கிடையாது நம்ம. சரி, பணம் பயன்படாது. எப்போ என்ன பண்ணுவோம்? மிரட்டி பார்ப்போம். மிரட்டி பார்த்தா முடியலை. அப்போ என்ன உள்ளதுக்கு வைப்போம். முடியலை. நீ என்ன செஞ்சாலும் முடியாது. திமுகவில் என்ன கொள்கை கோட்பாடு இருக்கு? இன்னைக்கு திமுகவுடைய அமைச்சர்மார்கள் ஆளுநரோடு உட்கார்ந்து புகைப்படம். மூத்த அமைச்சர்கள் உட்கார்ந்துருக்காங்க. திமுக பெண்ணியம் பேசுகிறது, பெரியாரியம் பேசுகிறது. பெண்களுக்கு நாங்கள் 40 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தோம், சென்னை மாநகர மேயராக ஒரு பெண்ணை நிறுத்தினோம் என்று புகழ்வார்கள் திமுக. ஒரே ஒரு பெண் அமைச்சர் தான் நிற்கிறாங்க. 2 பேர்ல ஒருத்தர் போகல. கயல்வெளி செல்வராஜ் என்கிற ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்வெளி செல்வராஜ். அந்த புகைப்படத்தை திமுக இருக்கிற ஆம்பளைகள், பெண்ணியம் பேசுகிறவர்கள், பெரியாரியம் பேசுகிறவர்கள் ஒருத்தன் பாடுறா. ஒரே ஒரு அமைச்சரை நிக்க வைத்து விட்டு அத்தனை அமைச்சர் உட்கார்ந்துருக்கிறான். இதான் பெண்ணியமா? இதான் பெரியாரியமா? இதான் அண்ணாவளியா? இதான் திராவிடமா? இதான் சுயமரியாதையா? இதான் தன்மானமா? இதே எங்க கட்சியா இருந்த எந்திரா ஹிமாயின் எந்தி மனுஷன் எந்தி அந்த அக்காவுக்கு உட்கார விடு. எங்க கட்சியில் எந்த பெண் பிள்ளைகள் வந்தாலும் முதல்ல உட்கார வச்சுட்டாண்டா நாங்க நிற்போம். சமீபத்தில் நீ வேணா, நான் போய் சொல்லல, யூடியூப்பை போட்டு பாரு. மதுரையில் நடந்த கூட்டம். எங்க அண்ணன் சீமான நானும் உட்கார்ந்துருந்தேன். முன்னாடி ஒரு அக்கா வந்தாங்க. எந்தி துறை எந்தி. மாவீர் நாள் கூட்டம் சேலத்தில். நானும் ஹிமாயனும் உட்கார்ந்துருந்தோம். முன்னாடி போயிட்டு சோஃபால எங்க அண்ணன் பார்த்து ஒரு 2 அக்கா வந்தாங்க. எந்தி போ. மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹிமாயின் கபீர், மாநில கொள்கை பரப்பு செயலாளர் துரைமுருகன் இருந்தாலும் பரவாயில்ல, வந்தவங்க கட்சியிலும் இல்ல, பொறுப்பிலும் இல்ல. மாவீர நாளை பார்க்க வந்தவர்கள் யாராக இருந்தாலும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இவன் பேசுறான் பெண்ணியம் பெரியாரியம். என்ன உனக்கு கொள்கை இருக்கு? என்ன உனக்கு கோட்பாடு இருக்கு? நீ எங்களை கிண்டல் பண்றது? இனி அதிகபட்சம் என்ன கிண்டல் பண்ணுவ? ஆமக்கரி, AK-74 அரிசி கப்பல். சீமான் வந்து அப்போ இப்படி பேசினாரு, இப்போ இப்படி பேசினாரு. முருகரை வந்து அன்னைக்கு கடவுள் பருப்பு பேசினாரு, இன்னைக்கு முருகனை முப்பாட்டன்றார். வேற என்ன விமர்சனம் வைக்க முடியும்? உனக்கு ஆமக்கரியுடைய சுவை தெரியாது. உனக்கு நீ கோபாலபுரத்து கறிச்சோறு சாப்பிட்றவனுக்கு ஆமக்கரியை பற்றி எப்படா தெரியும்? எப்படி தெரியும்? அவன் கறியை பூரா தின்ட்டு எலும்பை போடுவான். அது கறியும் பார்த்தது இல்லை வாழ்க்கையில். கறியும் கிடையாது, எலும்பு தான். எலும்புலையா உள்ள மச்சை இருக்குமா உரியலாம்னா அது யார்கிட்ட நாய் உறிஞ்சிருக்கும். நாய் உறிஞ்சு போட்டு தான் இது உரியுது. உனக்கு எப்படி ஆமக்கறி தெரியும்? இட்லிக்குள்ள கறி இருக்குமா? நீ வாழ்க்கையில கறியே பார்த்தது இல்லையே, இட்லியே பார்த்தது இல்லையே. கறி கஞ்சியை குடிச்சு வளர்ந்தவனுக்கு, அன்னக்காவடிகளுக்கு, ஹிமாயின் போல கொத்தரைமைகளுக்கு எப்படிடா இட்லி கறிக்குள்ள சுவை தெரியும்? ஈழத்து சாப்பாடு உனக்கு எப்படி தெரியும்? விமர்சனம் பண்ண முடியல. சீமானுடைய தத்துவத்தையோ கொள்கையோ கோட்பாட்டையோ விமர்சனம் செய்ய முடியல. இந்த நிலத்துல 12 ஆண்டுகள் ஆச்சுங்க. கட்சி ஆரம்பிச்சு 12 ஆண்டுகள் ஆச்சு. எம்எல்ஏ கிடையாது, MP கிடையாது, எந்த கான்ட்ராக்டும் கிடையாது, எந்த வருமானமும் கிடையாது. ஆனாலும் கட்சியில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் உறுதியோடு நிற்கிறான் என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எங்க அண்ணன் மணி செந்தில் அவன் நினைச்சிருந்தா நாம் தமிழர் கட்சிக்கு வரவில்லை என்றால் அவனுடைய இலக்கிய சிந்தனைக்கு, அவனுடைய அறிவுக்கு, அவனுடைய ஆற்றலுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய சிறந்த எழுத்தாளராக சத்தியமா இருந்திருப்பான். சத்தியமா. திமுகவுக்கு பெயர்ந்தால் திமுகவுடைய இலக்கிய அணியுடைய மிகச்சிறந்த பேச்சாளராகவோ இலக்கிய அணியுடைய தலைவராகவோ அண்ணன் மணி செந்தில் இருந்திருப்பான். என்ன எப்பேற்பட்ட ஆளுமைகள்! ஒரு ஒத்த ரூபா காசு சம்பாதிக்காமல்
சொல்லக்கூடாது. சரியாக ஒத்தை கால் நடக்க முடியாது அண்ணன் மணி செந்திலால. ஆனா 12 ஆண்டு காலமாக இந்த கட்சிக்காக ஓடி 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 உழைக்கிற ஒரு நபர் அண்ணன் மணி செந்தில். இவனோட தியாகி, அவன் தியாகி, இவன் தியாகி. தியாகினா யாரு? தன் இனத்திற்காக, தன் மொழிக்காக, தன்னால் முடியாவிட்டாலும், தன் கால் இயலாவிட்டாலும், தன் சிந்தனை கெட்டு போய் விடக்கூடாது என்பதற்காக, தன் ஏற்ற தத்துவத்திற்காக கொள்ளிக்க உறுதியா நிற்கிற அவன் தாண்டா தியாகி எங்க அண்ணன் மணி செந்தில். நான் ஒவ்வொரு முறையும் பார்த்து மிரள்கிற ஒரு மனுஷன், மிரள்கிற ஒரு மனுஷன். ராஜீவ்காந்தி என்ற ஒரு நபர் இன்னைக்கு திமுக மாணவர் அணி தலைவராக இருக்கார்ல, அந்த ராஜீவ்காந்திக்கு திருக்குறள் படிக்க கற்றுக் கொடுத்தது. அந்த ராஜீவ்காந்திக்கு இப்படி பேசணும், அப்படி பேசணும், இதை பேசு, அதை பேசு என்று சொல்லிக் கொடுத்த வாத்தியாரை எங்க அண்ணன் மணி செந்தில் தான். இன்னைக்கு சாட்டை என்ற துரைமுருகன் உலகம் முழுமைக்கும் எனக்கு ஆட்கள் இருக்காங்க. எந்த ஊட்டிக்கு போனாலும், கொடைக்கானலுக்கு போனாலும், வால்பாறைக்கு போனாலும், கன்னியாகுமரிக்கு போனாலும் சாட்டை துறைமுருகன் உங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்க முடியுமா? டீ கடைக்கு போனாலும் சரி, எங்க அண்ணன் ஹிமாயின் கூட பக்கத்தில் எங்கன்னாலும் சரி, துறைமுருகன் உங்க கூட செல்ஃபி எடுத்துக்க முடியுமா என்று கேட்கிறால் எனக்கான அடையாளத்தை உருவாக்கியது, எனக்கான தளத்தை போட்டு கொடுத்தது அண்ணன் சீமான் என்றால், என்னை முழுமையாக உருவாக்கிய என் இரண்டாம் தந்தை என்றால் அது என் அண்ணன் மணி செந்தில். இதை நான் உளமாற என் பெற்றெடுத்த தாய் மீது சத்தியமா சொல்றேன். என் மனைவி சொன்னா, இந்த கட்சியில உனக்கு யார் உண்மையா இருப்பாங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, இந்த கட்சியில உனக்கு உண்மையா ஒருத்தர் இருக்கான்னா உனக்கு ஒரே ஒருத்தர் இருக்கா, அவன் மணி செந்தில் என்று என் கட்டிய மனைவி சொன்னது. எந்த எதிர்பார்ப்பும், அன்கண்டிஷனல் லவ்னு சொல்லுவாங்கல்ல, அன்கண்டிஷனல் லவ், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பழகக்கூடிய ஒரு மனிதன் இந்த கட்சியில ஒன்று என்றால் அது அண்ணன் மணி செந்தில் மட்டும்தான். இது முகஸ்துதிக்காக சொல்லல, இது எங்க விட்ட வேற எங்கேயும் சொல்ல முடியாது என்பதற்காக இதை நான் பதிவு செய்கிறேன். அப்பேற்பட்ட ஆளுமைகள் அண்ணன் ஹிமாயின். அவர் 8 கல்லூரிக்கு 8000 மாணவர்களுடைய பேராசான், ஒரு பெரிய தாளாளர். அவர் நினைச்சிருந்தா இன்னைக்கு 8 கல்லூரி 80 கல்லூரியை திமுக சேர்ந்தா மாற்றி விட்டலாம். நாசர்னு ஒருத்தர் பால்வளத்துறை அமைச்சர், அவர் கொடுக்குறாங்க. என்னென்ன என்ன பேசுறன்னு தெரியாது. பால்வளத்தை பொறுத்தளவில் பால்வளம், அவரெல்லாம் இந்த நாட்டிலே அமைச்சர். செங்கி மஸ்தான் எது கொடுத்துருக்காங்க? இஸ்லாமியர் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக கொடுத்துருக்காங்க. இதே அண்ணன் ஹிமாயின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தன்னை இணைத்துக் கொடுத்தார். இன்னைக்கு அமைச்சர் என்பதை மாற்று கருத்து மறுகருத்து எவனுக்கா இருக்க முடியுமா? அவனை போல ஆளுமை காடு வளம், கனிம வளம், நிலவளம், நீர்வளம், புலிகளை பற்றி எல்லாத்தையும் பேசுவான் மனுஷன். நானே மிரளுவேன். குர்ஆனை பத்தி பேச வேண்டுமா பேசுவார், நபிகள் நாயகத்தை பத்தி பேசணுமா பேசுவார், சிவத்தை பத்தி சிவனை பத்தி பேசணுமா பேசுவார், முருகனை பத்தி பேசணுமா பேசுவார், கண்ணனை பத்தி பேசணுமா பேசுவார், இயேசுநாதை பத்தி பேசணுமா பேசுவார், எதை புத்தரை பத்தி பேசணுமா பேசுவார், அம்பேத்கரை பத்தி 6 மணி நேரம் பேசக்கூடிய ஒரு பேராற்றல் அண்ணன் ஹிமாயின். நினைச்சிருந்தா பதவி வாங்கிட்டு ஏதோ ஒரு கட்சியில், இன்னைக்கு நான் சொன்னேன், நீ எல்லாம் பாஜக நீ எல்லாம் இருந்த உன்னை கொண்டாடி தீர்த்துருவாங்க பாஜக ஒரு கட்சியிலையும். ஆனாலும் ஒத்த ரூபா காசு சம்பாதிக்கவில்லை என்றால் பெருவாளை எங்களுக்கு வருமானத்தை விட நாங்கள் கொண்ட இனமானமே பெரிது என்று இந்த களத்தில் இருக்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆளுமைகளும் ஏதோ சின்ன பயலுக இவங்கெல்லாம் வெற்றி பெறுவாங்களா? நாங்கள் வெற்றி பெறுறோமா, நாங்கள் வெற்றி பெறவில்லையா தெரியாது. இந்த கட்சி 2026 ஜெயிக்குமா, 31 ஜெயிக்குமா, 36 ஜெயிக்குமா தெரியாது. ஆனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் இந்த பாஜகவையும் வீழ்த்துவோம், அது மட்டும் எங்களுக்கு சத்தியமா தெரியும். வீழ்த்துவோம். எப்படி வீழ்த்துவீங்க? வீழ்த்துவோம், போய் பாரு, பார்க்க தானே போற, வீழ்த்துவோம். கொள்கை கோட்பாடுகள் ஏதுமற்று, தத்துவங்கள் ஏதுமற்று, சிந்தனைகள் ஏதுமற்று திமுக இருக்கவனுக்கு திமுகவுடைய வரலாறு தெரியாதுங்க, சத்தியமா தெரியாது. நீங்க கூப்பிட்டு ஒன்றும் இல்லை, நாளை காலையில் இதே செட்டி மண்டபத்தில் போயிட்டு இங்கே இருக்க ஆள்கிட்ட திராவிடம்னா என்னன்னு கேளுங்களேன். திராவிடம் அப்படிமாங்க, தெரியாது தெரியாது. இப்போ இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினுடைய அமைச்சரானதுக்கு ஒரு மீடியாவில் போயிட்டு ஒருத்தர் கேட்குறாங்க, இப்படி உதயநிதி ஸ்டாலின் வந்து அமைச்சராக இருக்கிற உதயநாக்கு நான் ஏதாவது செஞ்சாகணும், சட்டுன்னு பிளேட் எடுத்து அறுத்துட்டான். கஞ்சா போத அறபோத நாயி உதயநாக்கு நான் ஏதாவது செஞ்சாலும் ஏதோ பூங்கத்து கொடுக்க போகிறேன்னு பார்த்தா டக்குன்னு பிளேட் எடுத்து அறுக்கிறாங்க. எப்படி வச்சுருக்காங்க பாருங்க கட்சிக்காரங்களை. தெரியாது திராவிடம்னா என்னன்னு தெரியாது. இன்னைக்கு வாரிசு அரசியல் என்று பேசக்கூடாது. ஜெகன்மோகன் ரெட்டி இல்லையா, உத்தவ் தாக்கரே இல்லையா, அங்கே அகிலேஷ் யாதவ் இல்லையா, இங்கே ராகுல் காந்தி இல்லையா,
அங்கே தமிழ்நாட்டில் கிருஷ்ணசாமி மகன் இல்லையா, பாமக ராமதாஸ் மகன் இல்லையா, இப்படி எல்லாரும் தான் வாரிசு அரசியல் பண்றாங்க, நாங்க மட்டும் பண்ணக்கூடாதா என்று கேட்கிறாங்க. பாமக என்பது சமூக நீதி இயக்கம் என்றோ சுயமரியாதை இயக்கம் என்றோ சொல்லிக்கொள்ளல. டாக்டர் கிருஷ்ணசாமி சமூக நீதி இயக்கம் என்றோ சுயமரியாதை இயக்கம் என்றோ சொல்லிக்கொள்ளல. அகிலேஷ் யாதவ் என்னைக்கும் சமூக நீதி இயக்கமோ சுயமரியாதை இயக்கம் என்றோ சொல்லிக்கொள்ளல. உத்தவ் தாக்கரேவோ பால் தாக்கரேவோ என்றைக்கோ சமூக இயக்கம் என்றோ சுயமரியாதை இயக்கம் என்றோ சொல்லிக்கொள்ளல. ஜெகன்மோகன் ரெட்டி இது சமூக நீதி இயக்கம் சுயமரியாதை இயக்கம் என்று தங்கள் கட்சியை சொல்லிக்கொள்ளல. ஆனால் நீங்க என்ன சொல்றீங்க? சமூக நீதி இயக்கம், சுயமரியாதை இயக்கம், தமிழர்களுக்கு தன்மான உணர்ச்சியும் சுயமரியாதையும் கற்றுக் கொடுத்தவர்கள் நாங்கள் என்று நீங்க சொல்றீங்க. தமிழர்களுக்கு வேட்டி சட்டை போட கற்றுக் கொடுத்தே நாங்க தான். நீங்க வடிவேல் சொல்வார்ல, இந்த ஊர்ல முதல்ல பேண்ட் போட்டது யாரு? எங்கள் தாத்தா. முதல்ல ஜாண்டக் சட்டி போட்டது யார்? எங்க அப்பா. அப்படிங்கிற மாதிரி இந்த முதல்ல வேட்டி கட்டி துறைமுருகன் வேட்டி கட்டிருக்கானா அது காரணம் திராவிடம். துறைமுருகன் புழுக்கல்ல சட்டை போட்டுக்கானா அது காரணம் திராவிடம். துறைமுருகன் சாம்சங் ஃபோன் வச்சுக்கணும் அது காரணம் திராவிடம். நீ சாட்டையில் பேசுறது காரணமே திராவிடம் தான். அது உனக்கே தெரியாது. இந்த இருக்கான இவன் எனக்கு நான் தான் கடை வச்சு கொடுத்துருக்கேன், அது அவனுக்கே தெரியாது வடிவேல் சொல்வார்ல. அது மாதிரி இந்த நாம் தமிழ் கட்சியில் இப்படி பேசுறாங்களா அது காரணம் திராவிடம். இன்னைக்கு வாரிசு அரசியல பேசக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் பெரியார் என்ற ஒரு தலைவர் மணியம்மை என்கிற ஒரு பெண்ணை 73 வயதிலே திருமணம் செய்து கொண்டார். அவரை தன்னுடைய பெரியார் பிரச்சார சுயமரியாதை பிரச்சார நிறுவனத்திற்கு தலைவராக நிறுவனராக மாற்றிவிட்டார். தன்னுடைய வாரிசுக்கு தன்னுடைய பொண்டாட்டிக்கு அவர் தன்னுடைய பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனத்தை எழுதி வைத்து விட்டார் என்ற குற்றச்சாட்டை வைத்துத்தான் அண்ணாதுரை திராவிட கழகத்தை கொட்டும் மலையில ராபின்சன் பூங்காவிலே 1948 திமுகன்னு பேரை மாத்தி தொடங்கினார். எதுக்கு? வாரிசு வந்துவிட்டது, வாரிசுக்கு இயக்கத்தை ஒப்படைத்து விட்டார்கள், பெரியார் வாரிசிடம் கொடுத்து விட்டார் என்ற குற்றச்சாட்டை வச்சுதான் திமுகவே ஆரம்பிக்கப்பட்டது. அந்த திமுக இன்னைக்கு வாரிசை கொண்டாடிக்கிட்டு இருக்கு. இந்த திமுக ஒரு மானஸ்தர் தான். இப்போ 1992 அந்த மானஸ்தன் திமுகவில் கலைஞருக்கு பிறகு ஸ்டாலினுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்கு? ஸ்டாலின் ஒரு பெரிய ஆளா அப்படின்னு கேட்டுவிட்டு 13 மாவட்ட செயலாளரோட திமுக பிரிஞ்சு போனார். யாரு? புரட்சி புயல் நெல்சன் மண்டேலாவுடைய நேரடி வாரிசு ஐயா வைகோ. ஐயா வைகோ கலைஞர் ஸ்டாலினுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் சொல்லி வாரிசு அரசியல் திமுகவிலே இருக்குன்னு சொல்லி கட்சியை பிரிச்சுட்டு போனாரு. இன்னைக்கு அவர் தன்னுடைய மகன் துரை வைகோவுக்கு துரை வையாபுரிக்கு அவர் கட்சியை கொடுத்தார். அப்ப அவர் எப்படி பேசுவாரு? வாரிசு அரசியல் உருவான திமுக, வாரிசு அரசியல் கொடுக்கப்படுகிறது என்று உருவான திமுக இன்னைக்கு வாரிசு அரசியல் நிற்குது. இதை நம்ம பேசணும்னா திருவல்லிக்கேணி சட்டமன்ற உறுப்பினர் ஒரு அமைச்சராக இருக்கார். இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்குறான். நான் கேட்குறேன், இந்த நாட்டில் திமுக காரங்க பேச வேண்டாம், நடுநிலையாளர்கள், ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள், மூத்த எப்படி அது பேர் போடுவாங்க, மூத்த நல்லா வருது வாயில, பழைய துறைமுருகன் தான் கேட்டுருவேன், மூத்த பத்திரிகையாளர், இவர் நெறியாளர், இவங்க எல்லாம் நடுநிலையாளர்கள். இவங்க யாராவது ஒருத்தங்க எப்பா எல்லா அமைச்சர்களுக்கும் அலுவலகம் கொடுத்துருக்கீங்க, ஏன் உதயநிதி அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகம் மட்டும் இத்தனை லட்சத்துக்கு செலவு பிடிக்கணும் ஒருத்தன் கேட்கலங்க. 10 லட்சம் ரூபாய்க்கு டிவியா, 10 லட்சம் ரூபாய்க்கு டிவி கான்ஃபரன்ஸ் போடுறதுக்கு. எல்லாரும் வெக்கம் இல்லாம சொல்றான், இனி விளையாட்டுத்துறை தமிழ்நாட்டில் மேம்படும், இனி உலக அளவில் விளையாட்டுத்துறை, இனி உலக அளவில் தமிழக வீரர்கள் விளையாடுவார்கள். அப்ப இதுவரைக்கும் புடுங்கிட்டு இருந்தீங்களா? இதுவரைக்கும் புடுங்கிட்டு இருந்தீங்களா கேட்கிறேன். செஸ் ஒலிம்பியாட்டில் அமைச்சர் மையநாதன் அவர்கள் சிறப்பாக செயல்பட்டார் என்று அவருக்கு பாராட்டு பத்திரம் வாசித்தது திமுக. இன்னைக்கு அந்த மையநாதன் இருந்த பதவியை பிடிங்கித்தான் உதயநிதி கொடுத்திருக்காங்க. முத்திரைய சமூகத்துடைய ஒரே ஒரு பிரதிநிதியாக முத்திரையில் இருந்த ஒரே ஒரு அமைச்சர் மையநாதன். ஆனா மையநாதன் பதவியை பிடிங்கி உதயநிதி. இதுதான் சமூக நீதியா? இதான் சமூக நீதியா? இதான் சுயமரியாதையா? இந்த கேள்வியை கேட்கிற திமுக எவனும் கேட்கல. அதனால நாங்க கேட்கிறோம். எப்பேற்பட்ட கட்சி பாருங்க. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக 2018ஆம் ஆண்டு ஸ்டெர்லைட் படுகொலை நடக்கிற பொழுது எடுபடி அரசாங்கம் காவலர்களை வைத்து ஸ்டெர்லைட்டை மக்களை சுட்டுக் கொண்டு விட்டது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஸ்டெர்லைட்டை சுட்டுக் கொண்ட அத்தனை காவலர்கள் மீதும் நடவடிக்கை எடுப்போம் என்று மரியாதைக்குரிய மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்கள் முழங்கினார்கள் மேடை போட்டு. இன்னைக்கு ஆட்சிக்கு வந்தாச்சு, ஐயா ஸ்டாலின் முதலமைச்சர் ஆயிட்டாரு.
அருணா ஜெகதீசனுடைய ஆணையம் அறிக்கை சொல்லிவிட்டது. 17 பேர் மீது குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு ஒவ்வொரு நொடிக்கும் தூத்துக்குடியில் என்ன நடக்கிறது என்று சொல்லப்பட்டது. எடப்பாடி பழனிசாமியின் உத்தரவின் பேரில் மாவட்ட ஆட்சியர், அசிஸ்டன்ட் கமிஷனர், சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் இவர்கள் எல்லோரும் சேர்ந்துதான் இந்த கொலையை நடத்தி முடித்தார்கள். போராடிய ஒவ்வொரு மக்களின் மீதும் 10 அடி இடைவெளி வைத்து சுட்டுக் கொண்டிருக்கிறான். ஸ்லோனி என்கிற தங்கைக்கு மண்டையில் வாயில குண்டுபட்டு மண்டை வழியாக பொத்துட்டு வெளியே வந்துருச்சு. அந்த அம்மா சொல்லுது அறிக்கையில், முதுகு வழியாக பாய்ந்த குண்டு இதயத்தை அறுத்து கொண்டு வெளியே வந்தது, இந்த பக்கம் உடம்பே இல்லைங்கிறான். அப்பேற்பட்ட ஒரு பச்சை படுகொலை ஸ்டெர்லைட்ல தூத்துக்குடியில் அரங்கேறி இருக்கிறது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த காவலர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் என்று சொன்ன திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு துறை ரீதியான நடவடிக்கை மட்டுமே எடுப்போம், நாங்கள் குற்ற நடவடிக்கை எடுக்க மாட்டோம் என்று சொல்கிறது என்றால் இதுதான் விடியல் ஆட்சியா? இதுதான் திராவிட மாடலா? ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அண்ணன் ஹிமாயல் சொன்னது போல 8 வழிச்சாலை எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய மைத்துனனுக்கு கான்ட்ராக்ட் கொடுப்பதற்காக 10,000 கோடியை ஆட்டையை போடுவதற்காக 8 வழிச்சாலையை சேலத்திலிருந்து சென்னைக்கு போடுகிறார் என்று குற்றஞ்சாட்டிய திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருக்கிற போது 8 வழிச்சாலை எப்படியோ தடுப்போம் என்று பேசிய திமுக தேர்தல் அறிக்கையில் விவசாய நிலங்களை வேறு ஒரு பயன்பாட்டுக்கு எடுப்பதை தடுப்போம் தேர்தல் அறிக்கையில் இருக்கு. தேர்தல் அறிக்கை 53. விவசாய நிலங்களை வேறு பயன்பாட்டுக்கு எடுப்பதை தடுப்போம் என்றால் இப்ப என்ன மண்ணுக்கு, என்ன மலைக்கு, என்ன மகுடத்துக்கு நீங்க பரந்தூர் விமான நிலையத்தை எடுக்கிறீங்க? மண்ணு, மலை, மகுடம். நல்ல தமிழ். நான் ஒரு கண்ணியத்தோட பேசக்கூடிய ஆளு. எதுக்கு எடுக்கிறீங்க? என்ன எடுக்கிறீங்க? வேற என்ன மாணவர் வேற இடத்துக்கு என்ன மலையாண்டிக்கு எடுக்கிறீங்க? என்ன மாயாண்டிக்கு எடுக்கிறீங்க? என்ன மன்னார்குடிக்கு எடுக்கிறீங்க? எடுக்கிறீங்க. அப்போ ஆட்சிக்குள்ள வருவதுக்கும் போது அது வேற வாயி, இப்போ இது நாரவாயி. ஓ சோடியா மிஸ் ஆகிறீங்களா? ஒத்தே அடி சுக்கு சுக்கா நொறுக்கிறோம் போற வடிவேல் அது மாதிரி இப்போ தமிழ்நாட்டை சுக்கு சுக்கா நொறுக்கத்தான் இந்த வேலை. ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி தமிழ்நாட்டிலே பூரண மதுவிலக்கு வேண்டும், ஊரடங்கு காலத்தில் மதுக்கடை எதற்கு, அடித்தட்டு மக்களுக்கு 5000 ரூபாய் வழங்கு, தகப்பனும் மகனும் வீட்டு வாசல போடு. ஊரடங்கு காலத்தில் மதுக்கடை எதற்கு, அடித்தட்டு மக்களுக்கு 5000 ரூபாய் வழங்கு. இதில் எங்க அக்கா கனிமொழி அவர்கள் திராவிட போர் வாழ் மதுக்கடையை மூட வேண்டாம், மது ஆலைகளையாவது மூடலாம்னு கேட்டதுக்கு மதுக்கடையை மூடிட்டாலே மது ஆலைகள் மூடிடுவாங்கல்ல. ஆஹா அடடே அப்பப்பா அப்படின்னு திமுகவுடைய உடம்பரப்புகளை சில்லறையை செலவிட்டாங்க. கனிமொழிக்கிட்ட முடியுமா? கலைஞருடைய வாரிசு இல்லையா? டஃப் கொடுப்பாங்களே, டஃப் பத்திரிகையாளருக்கு டஃப் கொடுப்பாங்க. மதுக்கடையை மூடிட்டாலே மது ஆலைகளும் மூடப்படும் இல்லையா? இடையிடே இப்போ என்ன? இப்போ மதுக்கடையை மூடலை. ஏன் மூடல? வாயையும் கண்ணையும் முடிக்கிறாங்க. எப்படி? இதை கேள்வி கேட்டா அவதூறு வழக்கு, இதை கேட்ட சாட்டை திரும்பும் வதந்தி புறப்படுறாரு. இதை கேள்வி கேட்டா என் மீது முதல் வழக்கு எங்க தெரியுமில்ல? உங்க ஊர் தான். திமுக ஆட்சிக்கு வந்த உடனே என் மீது முதல் வழக்கு திருப்பனந்தாள் காவல் நிலையத்தில் பந்தநல்லூர்ல முதல் வழக்கு. ரொம்ப ரோசக்காரங்களாம், கலைஞரை திட்டிவிட்டானா, கொடுமை. பேசவே கூடாது, எதை பற்றியும் பேசக்கூடாது. ஒவ்வொரு காவலர்களும் என்னை கைது செய்கிற போது சொன்னது உண்மையா சொன்னது, நீங்க பேசுனது எல்லாம் உண்மை, நீங்க பேசுனதெல்லாம் சத்தியம், நீங்க பேசுனதெல்லாம் சரி, ஆனால் இப்போ பேசிக்கூடாது, இந்த ஆட்சி சரியில்லை. அவங்க எல்லா காவலர்களுமே உண்மையிலே பாவங்க, பாவம். நீங்க சொல்றீங்க நாட்டினுடைய டிஜிபி நேர்மையானவர், நாட்டினுடைய தலைமைச் செயலாளர் நேர்மையானவர். 2 பேர் மட்டும் தான் நேர்மையானவங்க, மற்ற எல்லாரும் ஏன் நேர்மையான போட்டுருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? நிறைய காவலர்கள், நிறைய ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் இந்த ஆட்சியில் நேர்மையான போட்டுருக்காங்க. ஏன்னு யாராவது யோசிச்சிங்களா? ஆட்சி நல்லாட்சின்னு அர்த்தம் இல்லை. இப்போ நேர்மையான ஒரு ஐபிஎஸ், நேர்மையான ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருந்தா அவன் காசு வாங்க மாட்டான். இப்போ குடும்பத்தில் 4 அண்ணன் தம்பி, 4 அண்ணன் தம்பியில் ஒரு 4 ஏக்கர் நிலம் இருக்கு. 4 ஏக்கர் நிலத்தில் 4 அண்ணன் தம்பி இருக்கான, ஆளுக்கு 1 ஏக்கர் போவோம். ஒரு அண்ணன் துறவரம் முட்டான், சாமியார மாட்டான், என்ன ஆகும்? 4 ஏக்கர் 3 அண்ணன் தம்பிக்கு வரும், 1.25 ஏக்கர் கிடைக்கும். அப்ப என்ன பண்றான்? அந்த ஒருத்தன் நல்லவனா இருந்தா 4 ஏக்கர் எப்படி அந்த 3 பேருக்கும் போகுமோ, பங்கு ஆட்டோ, ஷேர் ஆட்டோ,
அந்த பங்கு மொத்தமாக வருமோ அதுக்காகத்தான் நல்லவர்களாக போட்டு வச்சுருக்காங்க. இறையன்பு காசு வாங்க மாட்டார், 70 ரூபாய்க்கு தான் சாப்பிடுவார். சட்டை 1000 ரூபா சட்டை, 2000 பேண்ட்டு வாங்குற 1 லட்ச ரூபா சம்பளையில் வாழ்ந்துட்டு போயிடுவார். அவர் எழுதின புத்தகத்துக்கு வர்ற காசே அவர் போதும். சைலேந்திர பாபு நேர்மையான மனுஷன், காசு வாங்க மாட்டார். அப்போ அவங்களுக்கு வர்ற கமிஷன் எங்கே போகும்? நேரடியாக குடோனில் டெபாசிட் ஆயிரும். எங்கே இந்த குடோன்? திராவிட கம்பெனி குடோனில், திமுக கம்பெனி குடோனில் டெபாசிட் ஆயிரும். இதுதான், இதுக்கு பேர் தான் என்னது? தொலைநோக்கு பார்வை. எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும்னு வடிவேல் சொல்லுவார்ல, அப்படி பிளான் பண்ணி பண்ணுறாங்க. அந்த ஜெயலலிதான்னு ஒரு அம்மா ஒரு 66 கோடியை வருமானத்துக்கு அதிகமாக, எப்படி வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்து கொள்ளடிக்கல, வருமானத்தை விட அதிகமாக சொத்து சேர்த்து ஐடி கட்டலை, கணக்காட்டலை. அதுக்கு அந்த அம்மாவுக்கு 4 ஆண்டுகள் தண்டனை. அவங்களுக்கு துணை போனதாக புரட்சி தாய் என்று அவங்களால் அழைக்கப்படுகிற சின்னம்மா என்று அழைக்கப்படுகிற சசிகலா அவர்களுக்கு 4 ஆண்டுகள் தண்டனை. வெறும் 66 கோடி. என் அன்பிற்குரிய மக்களே, வெறும் 66 கோடிக்கு 4 ஆண்டுகள் தண்டனை என்றால், நான் தெரியாம இருக்கிற திமுக யாருமே கொள்ளையடிக்கலையா? திமுக யாருமே காசு சேர்க்கலையா? சாக்கோட்டை அன்புட்டு இல்லாத காசு தமிழ்நாட்டுடைய நிதியவே அடைச்சிடலாம. சாக்கோட்டை அன்புட்டு இருக்க காசுக்கு காசு இல்லையா? அன்பு எத்தனை மருத்துவமனை, எத்தனை ஹாஸ்பிட்டல், தனியாக ரோடே வச்சிருப்பாருங்க அண்ணன். நம்ம இவங்க அப்போட்டு ரோடு கூட ஆமாடா, எங்கள் அப்போட்டு ரோடு தான் ரோடு, எங்கள் ரோடுடா அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு காசு இருக்கு. கேஎன் நேட்டு இல்லாத காசா? டிஆர் பாலுகிட்ட இல்லாத காசா? ராசா கிட்ட இல்லாத காசா? அப்ப காசு இருக்கு, கொள்ளையடித்தார்கள், கண்டுபிடிக்க முடியல. ஏன்? இவன் திருடுவதில் எல்கேஜி முடிச்சவன் அதிமுக காரன், இவன் திருடுவதில் பிஹெச்டி முடிச்சவன் திமுக காரன். திருடுவதில் பிஹெச்டி. அதிமுக ஆட்சியில் 30 விழுக்காடு கமிஷன், இன்றைக்கு 40 விழுக்காடு கான்ட்ராக்ட் போட கமிஷன். ஒரு கல்லூரி திறக்கணுமா 4 கோடி, ஒரு பள்ளிக்கூடம் திறக்கணுமா 1 கோடி கமிஷன். நான் சிறையில் இருந்தேன், சிறையில் இருந்து மட்டும் ஒரு மாசத்துக்கு 1 கோடி ரூபாய் தலைமைக்கு போகுதுண்டா. 1 கோடி தலைமைக்கு போகுது சிறையில் இருந்து. ஜெயிலில் இருக்கவன் யாரு? பஞ்ச பராதிரி, ஏழ்மையில் இருக்கவன், வீட்டில் வழி இல்லாதவன், திருடிட்டு வந்தவன், கஞ்சாவுத்தவன், அவங்க கொடுக்குற காசுல 1 கோடி ரூபாய் வருமானம் வருதுன்னா, ஒரு ஜெயிலில் இருந்து மட்டும்னா தமிழ்நாடு முழுக்க 24 ஜெயில் இருக்கு. எவ்வளவு காசு வரும் பாருங்க. எத்தனை துறைகள் இருக்கு, ஆனால் கண்டுபிடிக்க முடியாது. எல்லாம் பேப்பர் பக்காவா இருக்கும், டாக்குமெண்டேஷன். தட்ஸ் கால் விஞ்ஞான ரீதியான திருட்டு. விஞ்ஞான உலகத்தில் இப்படி ஒரு யாரையுமே பார்க்க முடியாதுல்ல. சக்கரை மூட்டையை, சர்க்கரையை காணும், கேட்குறாங்க சக்கரை என்னப்பா சர்க்கரையை காணுமே, சக்கரை அது எறும்பு தின்றுச்சு. சர்க்கரையை தான் எறும்பு தின்றுச்சு, சாக்காங்கடா அது கரையான் அரிச்சிருச்சு. சர்க்கரையை எறும்பு தின்றுச்சு, சாக்கை கரையான் அரித்து விட்டது என்று சர்க்காரியாவையே கலங்கடித்து சர்க்காரியாவே பின்னங்கால் படையிலக்க ஓட வைத்த கூட்டத்துடைய கூட்டம் இன்னைக்கு ஆளும் என்றால் எப்படி திருடுவான் பாருங்க. ஆற்று மணல் கொல்ல, கனிம வள கொல்ல, மரங்கள் வேட்டையாடப்படுது, மலைகள் மொட்டடிக்கப்படுது. கேள்வி கேட்க ஒரு நாதி இல்லை. இந்த மண், நீர், நிலம் என்று பேசுகிற ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி கூட்டமும் அண்ணன் சீமான் மட்டும்தான் இருக்கான், வேற ஒருத்தம் இல்லை. பேச ஆள் இல்லைங்க. இதை பத்தி பேச யார் பேசுவா? அதிமுக பேசுமா? அதிமுக அவங்களுக்குள்ள சண்டை. ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் ஒரு ரூம்ல போட்டா கடிக்க கூடாத இடத்த கடிச்சிட்டு மறுநாள் காலையில் செத்து கிடப்பாங்க. அந்த அளவுக்கு சண்டை. பார்த்துருவோமா? தென் மாவட்டத்துக்கு நீ வந்துருவியா? கோவை பக்கம் நீ வந்துடாத, சங்க அறுத்துருவேன் நீ. இப்படி அவங்களுக்குள்ள சண்டை, ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும். இதை சமாதான புறாவாக அம்மையா சசிகலா, சமாதான புறா, 2 பேரையும் எப்படியாவது சேர்த்து நாம மேலே வந்து மொத்தமாக ஆட்டையை போடலான்னு. இல்லை ஜே தீபா பேரவைன்னு ஒன்று, அது குறுக்க பாஞ்சிக்கிட்டு அது முடிஞ்சிச்சு. இதில் பாஜக தமிழை வளர்ப்பதற்காகவே தமிழ்நாட்டில் தவமிருந்து பெற்றெடுத்த பாரத தாயுடைய புதல்வன் ஒருத்தர் வந்திருக்கார். தமிழை வளர்ப்பதற்காக வள்ளுவர் வளர்த்தது பத்தாது, ஔவையார் வளர்த்தது பத்தாது, ராஜராஜ சோழன் வளர்த்தது பத்தாது, தமிழ்ச்சங்கம் வைத்து நம்முடைய பாண்டிய மன்னர்கள் வளர்த்தது பத்தாது, 4ஆம் தமிழ்ச்சங்கம் கட்டி நம்ம வளர்த்தது பத்தாது, பாரதியாரும் பாரதிதாசனும் வளர்த்தது பத்தாது. தமிழை வளர்ப்பதற்காக பாரத தாய் 18 மாதங்கள் தவமிருந்து பெற்றெடுத்த தவ புதல்வன் பாரத பிரதமர் ஐயா மோடி. வள்ளுவர் மட்டும் உயிரோடு இருந்திருந்தார்னா அந்த எழுத்தாணியை கொண்டு போய் நடு மண்டையில இறக்கிருப்பார். நடு மண்டையில சொல்றார். காசி தமிழ் சங்கமத்தில் போய் நின்றுட்டு வள்ளுவரை பற்றி பேசுகிறார். 1000 years ago, that's called
12 verse G says, Irandambe Ilvalalala Irandambe Elane Sittar Potto. தமிழ் தாய் மட்டும் உயிரோடு இருந்திருந்தா கொலை கேஸில் மர்டர் கேஸில் உள்ள போயிருப்பா ஆனந்தா வந்து எடுத்துருக்கணும். அந்த அளவுக்கு ஆயிருக்கும், கொலை கேஸ் ஆயிருக்கும். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. இந்த அவர் என்ன குரல் படித்தாருன்னு நான் மியூட் போட்டு ஸ்பீடை குறைச்சி 10 முறை பார்த்ததுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்க முடிச்சது என்ன குரல் சொல்கிறாருன்னு. அவருக்கு பிடிச்ச குரலாம் இந்த குரல். அப்புறம் தான் குரலுக்கான விளக்கத்தை படித்தேன் ஏன் பிடிச்சதுன்னு. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு வள்ளுவர் எழுதிய குரல். அவர் என்ன சொல்லாரு? நாம் வேளாண்மை செய்வது, நாம் வீட்டிலே தானியங்களை சேர்த்து வைப்பது, நாம் பண்ட பாத்திரங்களை நகைகளை சேர்த்து வைப்பது எல்லாமே நம்முடைய விருந்தினருக்காகத்தான். விருந்தினர் வீட்டுக்கு வருவதற்காகத்தான் நாம் வேளாண்மை செய்கிறோம். விருந்தினர் வீட்டுக்கு வருவதான் நம்ம தானியத்தை சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. ஏன் இவருக்கு இது பிடிச்சது தெரியுமில்ல? நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டு, ஹார்பரு, ஃப்ளைட்டு, ரயில்வே ஸ்டேஷன் எல்லாத்தையும் அந்நிய முதலாளிக்கு தான், கார்பரேட்டுக்கு தான் அப்படின்னு அவர் கொடுக்கறதுனால அவருக்கு இந்த குரல் பிடிச்சிருக்குது. வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் விருந்தினருக்கு கொடுன்னு வள்ளுவர் சொல்லாரு. நாட்டில் இருக்க எல்லாத்தையும் கார்பரேட் கொடுக்குறேன், அம்பானிக்கு அதானிக்கும். எனக்கு ஐ லைக் திஸ் குரல். வாட் வாவ், ஃபென்டாஸ்டிக் இல்லை? பாருங்க, இவர் நாட்டினுடைய பாரத பிரதமர் ஐயா மோடி தமிழ் வளர்க்குறாங்க. நீங்கள் தமிழ் பேசாமல் இருந்தாலே தமிழ் தன்னால் வளரும். நீ பேசாமல் மட்டும்தான் போதும். வணக்கம் சொல்கிறது கிடையாது. வணக்கம் வணக்கம் எவன் ஹெச்ராஜா எழுதி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். வணக்கம் வாயில் வரல, நீ சொல்ல வேண்டாங்க. நீ நமஸ்தே சொல்லு, நீ நமஸ்காரம் சொல்லு, தயவுசெய்து குட் மார்னிங் கூட சொல்லு. வணக்கம் சொல்லாத, வணக்கத்தை வீணடிக்காத. எப்பேற்பட்ட ஆளுகள் பாருங்க. நாடு முழுக்க கார்பரேட் மயம், நாடு முழுக்க தாராள மயம், தனியார் மயம், ஒட்டுமொத்த நாடு விலைக்கு வந்துருச்சு. உலகத்தில் எந்த நாட்டிலங்க பாஸ்போர்ட் அடிக்கிற பாஸ்போர்ட் என்பது நம்முடைய உச்சபட்சமான ஒரு அடையாள அட்டை. நாம் இந்திய குடிமகன் என்று காட்டுவதற்கான அடையாளம் பாஸ்போர்ட், கடவுச்சீட்டு. இதை அச்சடிக்கிற உரிமையை தனியாருக்கு கொடுத்திருக்கிறது இந்த அரசாங்கம். பாஸ்போர்ட் நம்ம கொடுக்கணும். இப்போ அண்ணன் பனிச்சந்திரனுடைய பாஸ்போர்ட் முடக்கப்பட்டிருக்கு. பாஸ்போர்ட்டை போய் ஒரு வாங்கணும்னா பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வந்து தனி இது கிடையாது, இந்திய அரசு கிடையாது, தனியார். யாரு? டாடா. டாட்டாவுடைய பாஸ்போர்ட். நாளைக்கு டாட்டாவுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை, டாட்டாவுக்கும் மோடிக்கும் பிரச்சனை என்றால் டாட்டா நம்முடைய தகவல்களை வெளிநாட்டுக்கு விற்க மாட்டானா? விற்பானா? விற்க மாட்டானா? துறைமுகம் என்பது இந்த நாட்டினுடைய மிக முக்கியமான அத்தியாவசியமான ஒன்று. அந்த துறைமுகம் தனியாருக்கு, அதானிக்கு. நாடு முழுக்க அதானி போர்ட். மும்பையில் அதானி போர்ட், தமிழ்நாட்டில் அதானி போர்ட், கேரளாவில் அதானி போர்ட். முன்னாடி சென்னை துறைமுகம், தூத்துக்குடி துறைமுகம், மும்பை துறைமுகம் இருக்கு. அதானி போர்ட், இன்டர்நேஷனல் போர்ட்ஸ் வச்சிருக்கான். இதை பற்றி யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, இதை பற்றி யாரும் பேசக்கூடாது. இதை பற்றி பேச வேண்டிய திமுக, இதை பற்றி கேள்வி எழுக்க வேண்டிய அதிமுக சைலண்ட் மோடு. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எதிர்கட்சியாக இருக்கும்போது வைப்ரேட் மோடு இருப்பாங்க. நீட் தேர்வா, வேளாண்மை மசோதாவா, ஜிஎஸ்டியா, தங்கை அனிதாவா, ஸ்லோனினா, பொள்ளாச்சியா. எப்போ ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி, ஆட்சிக்கு வந்தோடனே வெண்கொடை வேந்தரா மாறிடுவாங்க. மோடிக்கு கருப்பு கூட பிடிக்காது, கருப்பு ஆகாது, கருப்பு அவருக்கு வெறுப்பு. என்ன பண்ணுறாங்க? ரைட்டு, மாற்று, கொடையை மாற்று, வெண்கொடை. அதான் வெண்கொற்ற கொடையின் கீழ் ஆட்சி நடக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அதான் வெண்கொற்ற கொடையா. ஏ அப்பா, இதை நீங்கள் பேசுனீங்கன்னா உங்கள் மீது விமர்சனம், உங்கள் மீது வழக்கு, உங்களை கிண்டல் பண்ணுவான், கேலி பண்ணுவான், அசிங்கப்படுத்துவான், அவதூறு பரப்புவான். நீ நினச்சிக்கிட்டு இருக்கீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் உதயநிதி ஸ்டாலின் ஏன் அவசர அவசரமாக அமைச்சராக்குறாங்க? அது மகனை அமைச்சராக்கி அழகு பார்க்க இல்லை. அவர்களுக்கு தெரியும், திமுகவுக்கும் ஸ்டாலினுக்கும் திமுகவுடைய அடிபொடிகளுக்கும் நன்றாக தெரியும். சீமானும் அவன் தம்பிமார்களும் நாம் தமிழர் கட்சியும் விஸ்வரூபம் எடுத்து வளர்ந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். ஓட்டுக்கு ஒத்த ரூபாய் காசு கொடுக்காமல், குவார்ட்டர் கோழி பிரியாணி கொடுக்காமல் ஒரு கூட்டத்தை சேர்த்து கொண்டிருக்கிறான். லட்சக்கணக்கில் இளைஞர்கள் தமிழ்நாட்டில் சீமானின் பக்கம் நின்று கொண்டிருக்காங்க.
இந்த ஆட்சியை விட்டா அடுத்த ஆட்சி நாம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இந்த ஆட்சி தான் நமக்கு கடைசி ஆட்சி என்பது திமுகவினருக்கு ஸ்டாலினுக்கும் நன்றாக தெரியும். இந்த முறை மகனை அமைச்சராக்கலனா நாம கூப்புல உட்கார்ந்த மாதிரி அவன் 10 வருஷம் கூப்புல உட்கார்ந்துருவான். அதனால 2026க்கு முன்னாடியே அமைச்சராக்கி அழகு பார்த்துக்குவோம். துணை முதலமைச்சராக கூட ஆக்கிவோம். முடிஞ்சா முதலமைச்சராக கூட ஆக்கிவோம். 2026 புள்ளிவரம் சொல்லுது. இன்றைக்கு சீமான் தேர்தல்னா 80 லட்சத்திலிருந்து 1 கோடி வாக்குகளை பெறுவார் என்று டேட்டா சொல்லுது. இன்றைக்கு தேர்தல் வச்சா குறைந்தபட்சம் 80 லட்சம் வாக்கு. மக்கள் மட்டும் கொஞ்சம் காசு வாங்காம, மக்கள் மட்டும் கடைசி நேரத்தில் இந்த கோட்டர் கோழி பிரியாணிக்கு மயங்காமல் இருந்தால் 2026 தமிழ்நாட்டில் ஒரு விவசாய புரட்சி நடந்து தமிழ்நாட்டில் விவசாய சின்னம் வெற்றி பெறும் என்பதை மாற்று கருத்து இருக்க முடியாது. அது அவர்களுக்கு நன்றா தெரியும். அவன் சொல்றான்ல, எங்களுக்கு கூட எங்க கட்சியில் எத்தனை யூடியூப் சேனல் இருக்குன்னு தெரியாது. அவங்க உட்கார்ந்து என்றாங்க 1 2 3 4 5 183 யூடியூப் சேனல் இருக்குன்னு சொல்லி திமுகவுடைய யூடியூபர் சுபவி சொல்றாரு எங்ககிட்ட. 183 யூடியூப் சேனல் வச்சு நம்ம கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கான். நம்ம சொல்ற கேள்வி 183 கோட்டை விட்ட பிளஸ் 50 சேர்த்துக்க. சைலண்ட் மோட்ல ஸ்லீப்பர் செல்லாக 50 சேனல் எங்களுக்கு இயங்கிக்கிட்டு இருக்கு. நானே 15 சேனல் வச்சுருக்கேன். உங்களால் நம்பளால் முடியுதா? உங்களால் 15 சேனல் வச்சுருக்கேன். நானே சாட்டை மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். அது இல்லாமல் 15 பேக்கில் வச்சுருக்கேன். நீ எத்தனை முறை பேக் அடித்தாலும், எத்தனை முறை என்னை போட்டு பார்த்தாலும் நான் திருப்பி வந்துகிட்டே இருப்போம். அந்தளவுக்கு வச்சுருக்கோம்.